எங்கள் அம்மா செய்கிற பிரியாணினா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம், நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்வாங்க. நேற்றுக்கு அதே மாதிரி தாங்க. என்னோட பெரியம்மா பொண்ணு, சித்தி எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க சித்தின்னு சொல்லி ஆசையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போகிறதுக்குள்ளார. அம்மா போயிட்டு சரி இருடி நான் உனக்காக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சிக்கன் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ எடுத்து ரெடியாக வச்சுருக்கா, எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருக்கா. சரி ஒரு டீயை போட்டு ஆரம்பிப்போன்னு இஞ்சி தட்டி போட்டு நல்ல ஒரு டீயை போட்டு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு, டைம் வேறு ஆகிடுச்சு, குழந்தைங்க பசியில் இருப்பாங்கன்னு ஆளுக்கு ஒரு வேலையை மடமடன்னு செஞ்சுட்டே இருந்தோம். மட்டன் பிரியாணின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடும். இது சிக்கன் சிந்தாமணி, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுதான் ரெடி ஆச்சு. அதோட எங்களுக்கு பசி வேறு பயங்கரமாக, இதை பார்த்தோன்னா இன்னும் வேறு டெம்ட் ஆகிடுச்சு. அதனால் உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, வெந்திருக்கான்ட்டு 4-5 பிளேட் எங்களுக்கு போயிட்டே இருக்குங்க. பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளார இது பாதி காலி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு 2 குட்டீஸும் வேறு ஓடி வந்துருச்சு. எனக்கும் கொஞ்சம் கொடுங்க பெரியம்மா அப்படின்ட்டு. சரி வாங்கடி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது மணப்பாறை கத்திரிக்காங்க, மணப்பாறைக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக மட்டன் வெந்துருச்சு 4 விசில்லையே. அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அரிசி கூட கொட்டி அப்படியே தம் போட்டுட்டாங்க. அப்படியே சைட் பை சைடாக எலும்பு போட்டு தாளிச்சாவும் ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதாங்க, லெமனை புழிஞ்சு விட்டு பிரியாணியை ரெடி பண்ணிட்டாங்க. செம்ம வாசம் ரெடி ஆனோடனே பக்கத்தில் 65 லெக் பீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குழந்தைங்க பசியில் இருக்கும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பரிமாறிடுவோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாவே நம்மளுக்கு ஃபுல்லாக பிரியாணி செஞ்சது செம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க 3 பேரும் பயங்கரமாக இருக்குமா, சூப்பராக இருக்குமான்னொடனே எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சு தான் பரிமாறிட்டு இருந்தோம். ஆனால் சுட சுட அந்த பிரியாணியை வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது தாங்க தனி டேஸ்ட்டு. தட்டோடு அது தாங்க நல்லாயிருக்கும். பாய் டூடுல்ஸ்.